ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸில் தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நான் என்னோட ரெக்கார்டிங் ரூமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால சவுண்டில் மேபி ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியலாம். அது கொஞ்சம் நாளைக்கு தான், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 10. நம்ம ஹீரோ வந்துட்டு மெல்டி கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் வந்துட்டு அப்படின்னு சொல்லி அவள் கேட்குவோம். அதுக்குள்ளே ஒரு சோல்ஜர் வந்துட்டு ராஜா அவங்கள கூப்பிடுதாங்க அப்படின்னு சொல்லவும் மெல்டி என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஆனால் மெல்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் ஆவா பின்னாடி ஓட போகவும் நம்ம ஹீரோ வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறான். ஆக்சுவலி மெல்டியோட அம்மா தான் வந்துட்டு இந்த நாட்டோட பிரின்சஸ். அவங்க வந்துட்டு மெல்டி கிட்ட உங்கள் அப்பா நிறைய தப்பு பண்ணிட்டாரு, நீ போயிட்டு அந்த ஷீல்டு ஹீரோ கிட்ட பேசி, என்னால் இப்போதைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா, நான் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் மெல்டிக்கு வந்திருக்கா. ஆனால் அவளால் நம்ம ஹீரோ கிட்ட பேசவே முடியலை. அதனால் அவள் என்ன சொல்ல வரான்னு கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. மெல்டி கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ கேட்கவும் நம்ம ஹீரோ வந்துட்டு எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டேன். அவள் திரும்ப திரும்ப கேட்குறா. நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லலைன்னொன்னே அவள் அழுதுகிட்டே வெளியே ஓடிடுதா. மெல்டி அந்த கிங்கோட பொண்ணுங்கிறதுனால தானே நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா கேட்கவும், ராயல் ஃபேமிலியில் இருக்கிற யாரையுமே நான் நம்புறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்கு அந்த காட் ஒருத்தன் வந்திருக்கான். உடனே ஃபீலவும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு உங்களை பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. நாங்கள்லாம் உங்கள் டீமில் ஜாயின் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் எதுக்காக என்னோட டீமில் சேரணும்னு நினைக்கிறீங்க, நான் எப்படி உங்களை நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குவோம். போன தடவை வந்த வேவில் நீங்கள் அந்த லூட் வில்லேஜை காப்பாற்றினீங்க. அந்த வில்லேஜை சேர்ந்தவங்க தான் நாங்கள் எல்லாருமே. எங்கள் வில்லேஜை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. அட்லீஸ்ட் அந்த வேவில் மட்டுமாச்சும் உங்கள் கூட சேர்ந்து எங்களை சண்டை போட விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்படின்னா இந்த செயினை ஒரு 150 சில்வர் காயின்ஸ் கொடுத்து என்கிட்ட இருந்து வாங்குங்க, அப்படின்னா தான் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறோம். நாங்கள் காசை கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களை வந்து திரும்ப பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் இது ரொம்பவுமே டூ மச் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ரஃப்டாலியாவுக்கு ஒரு புது ஸ்வாட் ஒன்று வாங்கி கொடுக்குறான். என்னோட ஆர்மரையும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருங்க. ஆமாம், என்னோட ஸ்டேட்டஸில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு புள்ளி மாரி காட்டுது, அது என்னதுன்னு கேட்கவும், ஓ அதுவா, அதை நீ உன்னோட டீமோட சேர்ந்து அப்கிரேட் பண்ணிக்கிடலாம். ஆனால் அது அந்த டிராகன் அவர் கிளாஸ் இருக்கிற இடத்துல தான் போய் பண்ண முடியும் அப்படின்னு அந்த கடைக்கார் சொல்கிறாரு. ரஃப்டாலியா உனக்கு எந்த மாதிரி அப்கிரேட் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உங்களுக்கு எது விருப்பமோ அது எனக்கு ஓகே அப்படின்னு அவள் சொல்கிறா. இந்த வேவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்னோட உலகத்துக்கு போயிடுவேன், அதுக்கப்புறமா உனக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு அப்கிரேடை சூஸ் பண்ண அப்படின்னு ஹீரோ சொல்லவும், உங்கள் உலகத்துக்கு போயிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா கொஞ்சம் சோகமாகறா. சர்ச்சில் போய் கேட்டால் ஒரு ஆளை அப்கிரேட் பண்ண 15 கோல்டு காயின்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னா ரஃப்டாலியா ஒன்றை மட்டும் அப்கிரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு 15 கோல்டு காயின்ஸ் அவங்ககிட்ட கொடுக்குறான். சாரி சார், உங்களை அப்கிரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன் வந்து சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ராஜா கிட்டே இருந்து டேரக்ட் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் காட்டுறா. நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகிறான். அவன் கொடுத்த அந்த கோல்டு காயின்ஸ் ரிட்டர்ன் வாங்கிட்டு இப்போ நேராக அந்த இல்லீகல் கடைக்காரனை போய் பார்க்க போகிறான். என்ன எங்கே விற்க போகிறீங்களா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலை கேட்குவோம். அதெல்லாம் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ உள்ளே போகிறான். ஓ நீங்களா ஹீரோ, வாங்க வாங்க, உங்களால் எனக்கு நிறைய லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நான் உங்களுக்கு கொடுத்த இந்த ஃபிலோலியா குயினால் என்னோட பிஸ்னஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறமா தரமான டம்மி ஹியூமனை கொடுத்துருக்கேன்னு சொல்லி எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடச்சிருக்காங்க. உங்களுக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி ஓகே, அப்படின்னா எங்களை அப்கிரேட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கவும், மன்னிக்கணும் ஹீரோ, என்னால் அது முடியாது. நார்மலாக அந்த மாதிரி விஷயங்களை காசு வாங்கிட்டு தான் சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு இதை ஃப்ரீயாக சொல்கிறேன். வேறு நாட்டில் இருக்கிற டிராகன் அவர் கிளாஸ்லேயோ உங்களால் போய் அப்கிரேட் பண்ண முடியும்னு சொல்லவும், வேறு இன்னும் டிராகன் கிளாஸஸ் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஒரு 3 நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். என்னோட சஜஷன் இந்த ஃபில்ஃப்ரேட் நாட்டுக்கு போங்க அப்படின்னு அவன் சொல்லவும், அங்கே போக எவ்வளோ நாள் ஆகும்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஷிப்பில் போனால் 2 வாரத்தில் போயிடலாம், இதே நீங்கள் வண்டியில் போனீங்க அப்படின்னா 1 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும், நெக்ஸ்ட் வே வர்றதுக்குள்ளே எங்களால் அங்கே போக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீலோக்கு அவன் ஒரு வெப்பன் கொடுக்குறான். இது 5 கோல்டு காயின்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லவும் 4 தான் தருவேன்னு சொல்கிறான். சரி ஓகேன்னு அவனும் ஒத்துக்கிடுறான். இதை நாங்கள் ட்ரையல்ஸ் பார்க்கணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்னோட ஸ்லேவ்ஸ் யாரும் ஃபைட் பண்ணுற கண்டிஷனில் இல்லை, ஆனால் எனக்கு வேற ஒரு இடம் தெரியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ அவங்க அந்த கேபிட்டலுக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்வீவேஜ்க்கு போகிறாங்க. இங்கே எப்படி மான்ஸ்டர்ஸ் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா கேட்கவும், கண்ட்ரோல் பண்ண முடியாத மான்ஸ்டர்ஸாக அவங்களே தான் இங்கே தூக்கி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அந்த மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணுறாங்க. ரஃப்டாலியாவோட ஸ்வாடும் நல்லா ஒர்க் ஆகுது, ஃபீலோவோட அந்த புது பிளேடும் நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் என்ன, நம்ம ஹீரோவை தான் அந்த ஸ்வீவேஜில் நினச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ ரஃப்டாலியாவோட அந்த கர்ஸில் ஹோலி வாட்டரை வச்சு கட்டி விடுதான். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்கிறா. வேவ்ஸ் வர்றதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே உனக்கு சரியாகிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை பார்க்கும்போது அவள் கொஞ்சம் சோகமாக இருக்கிறா. என்னாச்சு வலிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். மாஸ்டர் நஃபூமி, இந்த வேவ்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே நீங்கள் உங்கள் உலகத்துக்கு போயிடுவீங்கன்னு சொன்னீங்க, அப்போ என்னை தனியாக விட்டுட்டு போயிடுவீங்களா? நானும் பேசாமல் உங்கள் கூடவே வந்துடுவா அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கேட்கவும்,
என்ன ரஃப்டாலியா மாஸ்டரை கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ கேட்டு அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க. போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் தூங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பிரேஸ்லெட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோக்கு நிறைய ஒர்க் வருது. அது எல்லாத்தையுமே போயிட்டு நம்ம ஹீரோ செய்கிறான். எல்லா மக்களுக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இவனோட அந்த டோல்கேட் பாஸ் ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னோடனே சில்வர் காயினே கொடுத்துட்டு போகிறான். ஏன்னா அந்த ஊர் ரொம்பவும் மோசமாக இருக்குது. இந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணுறவன் கண்டிப்பாக ஒரு முட்டாளாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அப்படியே போய்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அவங்க வேற ஒரு சிட்டிக்கு போனால் அந்த இடத்துல ரொம்பவும் பஞ்சமாக இருக்குது. நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் கேட்குறாங்க. என்னாச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இதுக்கு முன்னாடி இந்த லேண்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்களால ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு அட்வென்ச்சரர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஆனால் அதுக்கப்புறமும் பிரச்சனை ரொம்பவும் மோசமாயிட்டு அப்படின்னு சொல்லவும், யார் அந்த அட்வென்ச்சரர் அப்படின்னு கேட்கவும், அந்த அட்வென்ச்சரர் ஒரு போ அண்ட் ஆரோ வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வில்லேஜர்ஸ் சொல்கிறாங்க. அவங்க ரொம்பவும் சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாங்க. உடனே நம்ம ஹீரோ சரின்ட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான். இப்போ இவங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேபிட்டலில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா அந்த போ ஹீரோவும் அப்புறமா ஸ்வாட் ஹீரோவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த போ ஹீரோ ஸ்வாட் ஹீரோ கிட்ட சொல்கிறான், எனக்கு வந்து வேலை எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், ஆமாம் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்து அதுவும் கேன்சல் ஆகிட்டு ஏன் வேலையை ஃபுல்லாக வேற யாரோ பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. நார்த் சைடு இருக்கிற ஒரு மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து இந்த ஹீரோ கிட்ட சொல்லவும், நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். இப்போ தானே அந்த ஊரில் நம்ம சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். இந்த பிரச்சனையை நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு போ ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோ சிரிக்கிறான். உனக்கு என்ன இதில் காமெடியாக தெரியுது அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க. அங்கே பிரச்சனை வந்ததே ஒன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ அப்போ நீ தான் எங்களோட எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கவும், உனக்கு நீ என்ன பண்ணுறங்கிறதுல ஐடியா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போ ஹீரோ கேட்கவும், ஆல்ரெடி அந்த இடத்துல ஆட்சியில் இருந்த ஒருத்தனை தூக்கிட்டு இன்னொருத்தனை நீ வச்சிருக்க. ஆனால் அவன் இன்னும் மோசமானவன். அவன் மக்கள் கிட்ட ரொம்பவும் அதிகமான டேக்ஸ் வாங்குறதுனால மக்கள் எல்லாம் சாப்பாடு இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் இதை நம்ப மாட்டேன் அப்படின்னு போ ஹீரோ சொல்ல போகவும், கொஞ்சம் வெயிட் பண்ணு, அப்போ என்னோட பிரச்சனை அப்படின்னு ஸ்வாட் ஹீரோ கேட்குறான். நீ அந்த டிராகனை கொண்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டு அதோட டெட் பாடியால் அந்த இடத்துல ஒரு பெரிய வியாதியே பரவ ஆரம்பிச்சிட்டு, நான் அதை சரி பண்ணிட்டதுனால தான் அந்த மக்கள் அந்த ரெக்வஸ்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் ஹீரோ நம்ம ஹீரோவை நம்புறான். அந்த போ ஹீரோ வந்துட்டு நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ அதை காதலியே வாங்கிக்கிடாம அங்கேருந்து கிளம்பிடுறான். யோ ஆர்மரை அப்டேட் பண்ணியிருக்கான், ஆனால் இது என்ன வில்ல மாதிரி காட்டுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஃபீலோ வந்துட்டு இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இப்போ அந்த நைட்டெல்லாம் அங்கே வந்துட்டு நாங்கள் அந்த 150 சில்வர் காயின்ஸை கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கவும், நம்ம ஹீரோ போய் அந்த செயின் அவங்ககிட்ட கொடுத்துட்டு, நான் உங்களை என் டீமில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன், அந்த 150 சில்வர் காயின்ஸை நீங்களே யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ டீமில் அவங்க எல்லாருமே ஜாயின் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸில் காட்டுது. நெக்ஸ்ட் வேவ் வரதுக்கு இன்னும் ஜஸ்ட் 23 மணி நேரம் தான் இருக்குது. அந்த மாஸ்க் போட்ட ஆளுங்க குயின் கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. மெல்டி ஷீல்டு ஹீரோ டீமாக காண்டாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், நான் கேள்விப்பட்ட மாதிரி ஷீல்டு ஹீரோ ரொம்பவும் நல்லவனாக இருந்தோம்னா இது கொஞ்சம் கஷ்டம் தான். மெல்ட்டியை இதுக்குள்ளே கொண்டு வந்தது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே அவள் ஃபியூச்சர் குயினுங்கிறதுனால இதெல்லாம் பண்ணிதாகணும். அவங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, அடுத்த வேவ் வந்துடுச்சு அப்படின்னு அவள் சொல்கிறா. இங்கே புதுசாக ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நான் சொல்லவே தேவையில்லை, வேவ் வருது அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் எபிசோடு சும்மா வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.